ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் லெமன் டேமரின் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் நம்ம செஞ்சோன்னா நம்ம எந்த ஊருக்கு போனாலும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து நம்ம ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரைஸ் நம்ம மேக் பண்ணணும். இது ரொம்ப டேஸ்டியான ரைஸ் கூட. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நான் இந்த ரைஸுக்கு பொட்டேட்டோ பொரியலும் ப்ரௌன் சன்னா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நான் வந்து பொன்னி சாப்பாட்டு ரைஸ், இதுக்கு 1.5 கப்பு 1.5 கப் நான் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, சன்னா தால்னு சொல்லுவோம்ல, 8 பீஸ் வரமிளகாய், 8 பீசஸ், குட்டியாக இருக்கிற 3 பீஸ் பெருங்காயம், கட்டி பெருங்காயம், இது 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஃபெனுக்ரீக் சீட்ஸு, ஒரு 10 காம்பு இருக்க மாதிரி கருவேப்பிள்ளை இலையை மாத்திரம் எடுத்துக்கோங்க. 10 twigs ஆஃப் கரி லீவ்ஸ், டேமரிண்ட் புளின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஒரு 1/2 லெமன் சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர், கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ், அரை உளுந்து, புரோக்கன் உருத் தால், உப்பு, சால்ட், ரெண்டு லெமன். இதை வந்து நீங்கள் 2 ஹாஃப்ஸாக கட் பண்ணிவிட்டு இதோட ஜூஸை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எதுவும் சீட்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து குப்பையில் போட்டுருங்க. ஜஸ்ட்டு லெமன் எக்ஸ்ட்ராக்ட் மாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து 4 க்ரீன் சில்லிஸு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் வரமிளகா, கடலைப்பருப்பு, புளி, கருவேப்பிலை, வெந்தயம், பெருங்காயம். இப்போ நான் வந்து இந்த அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு பானையில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இதை நல்லா இந்த மாதிரி சாதத்தை வேக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி சாதம் நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த சாதத்தை கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. இந்த சாதம் வேகிறதுக்கு எப்படியும் 30 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 7 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர்லி ஆயில் போர் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து பெருங்காய கட்டி இதில் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பெருங்காய கட்டி இல்லைனா நீங்கள் பவுடர் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காய கட்டியை நீங்கள் போட்டுட்டு இது நல்லா ஸ்லோவாக இப்போ நல்லா இந்த பெருங்காயம் அப்படியே பொரிஞ்சு வரணும். அப்போ பொரிஞ்சு வரும்போது தான் மிக்சியில் அடிக்கும்போது நமக்கு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி பொரிஞ்சிருக்கு. இப்போ இது பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் இப்போ கடலை பருப்பு, சன்னா தால் சேர்த்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பையும் இதில் இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி போட்டு கிண்டி மீடியம் ஃப்ளேமில் இது வந்து கொஞ்சம் கலர் மாறணும். கருகு அடிச்சிடக்கூடாது, பட் லைட்டாக கலர் மாறணும். அப்போ தான் ஒரு கிறிஸ்பினஸும் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வெந்தயத்தையும் சேர்த்துருங்க, ஃபெனுக்ரீக் சீட்ஸ், இந்த மசாலா பவுடர் வந்து நம்ம ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியூருக்கெலாம் போகும்போது நம்ம இந்த ரைஸை பேக் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா கலர் மாறி இருக்குது. பெருங்காயம் பொரிஞ்சு வந்திருக்கு, கடலைப்பருப்பு கலர் மாறி இருக்குது, வெந்தயம் கலர் மாறி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது வரமிளகாயும் நீங்கள் சேர்த்துருங்க, கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இதெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். கருவேப்பிலை வந்து நீங்கள் கலர் மாறிடாமல் பார்த்துக்குங்க. இது குக் ஆகும்போது அந்த க்ரீன் கலர் மெயின்டைன்டாக இருக்கட்டும். இப்போ புளியையும் சேர்த்துருங்க. இதில்
நான் வந்து நல்லா க்ளீன் புளியாக தான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இதை மிக்ஸி ஜாருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை ட்ரை பவுடராக அடிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த சட்டியிலே ஆற விட்டோம்னா கருகி போயிடும் அந்த சட்டியோட ஹீட்டுக்கு, அதுக்காக. இப்போ பாருங்கள், ட்ரை பவுடராக அடித்தாச்சு. இதுதான் இதோட மசாலா பவுடர். இப்போ நம்ம அதே கடாயிலே நான் வந்து ஒரு 7 to 8 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில், ஜிஞ்சர்லி ஆயில் போர் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் புரோக்கன் உருத் தால், அரை உளுந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன், டர்மரிக் பவுடர், சால்ட். நாம் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் வச்சுருக்கோம்ல, லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டையும் இதில் சேர்த்துருங்க. இந்த மசாலா பவுடரையும் இதில் சேர்த்துருங்க, அரைச்சி வச்சுருக்க பவுடர். இதையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 கிண்டி விட்டுருங்க. 2 கிண்டுனதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கோம் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துருங்க. பச்சை மிளகாயும் சேர்த்ததுக்கப்புறமா டக்குன்னு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிடுங்க. இந்த சாதத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக, சாதம்லாம் குழஞ்சி போயிடாமல் நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மசாலா பவுடர், ரைஸு எல்லாம் ஸ்லோவாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர், லெமன் எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் இந்த புளி, இதெல்லாமே சேர்த்து நமக்கு ரொம்ப அருமையான ஒரு சுவை கொடுக்கும். நம்ம இதுக்கு வந்து எனி டைப் ஆஃப் சுண்டல், பொட்டேட்டோ பொரியல், இல்லைனா வேறு எதுவும் பொரியல், அப்பளம், வடகம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பர்டிகுலர்லி இது வந்து ஸ்கூல் சில்ட்ரனுக்கு பேக் பண்ணுறதுக்கோ, ஆஃபீஸுக்கு பேக் பண்ணுறதுக்கு, இல்லைனா எங்கேயாவது டூர்லாம் போனோம்னா நம்ம பேக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிப்பியை.